சித்திரை முதல் நாளாம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உலகெங்கும் வாழ்கிற அன்பிற்குரிய தமிழ் பெருமக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து ஆடியோ வெளியீடு. வணக்கம், நான் உங்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனது உலகணிந்த சித்திரை திங்கள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீமைகள் அனைத்தும் ஒளிந்து நன்மைகள் பிறந்திடும் ஆண்டாக, விவசாயம், கல்வி, தொழில் என அனைத்திலும் சிறப்புகள் சேரும் ஆண்டாக, அனைத்து நலன்களும் வளங்களும் சேர்ந்திடும் பொன்னான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திட என்னுடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உறுத்தாக்குகின்றேன். நன்றி. சேலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை. அம்பானி, அதானிக்கு மானியம் கொடுக்கும் மத்திய அரசு ஏழை மக்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் கொடுக்க கூடாதா? அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. இன்றைக்கு இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இது நாட்டினுடைய தேர்தல். இந்த தேர்தலில் யார் ஆட்சி அமைத்தாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மாதந்தோறும் இந்திய அரசு 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறோம். 3000 ரூபாய் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்க கூடாது? நீங்க அம்பானிக்கு கொடுக்குறீங்க, அதானிக்கு கொடுக்குறீங்க, டாடா கொடுக்குறீங்க, பிர்லா கொடுக்குறீங்க, ஒரு ஸ்கீம் 20,000 கோடி கொடுக்குறீங்க, மானியம் 5000 கோடி கொடுக்குறீங்க. ஏன் ஏழைகளுக்கு 3000 ரூபாய் கொடுத்தா என்ன தப்பு? இவர்ல ஓட்டு போட்டுறாங்கல்ல, அவருக்கு ஒரே ஓட்டு, அந்த அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான். இங்க இருக்கிற மக்களுக்கு அதே ஓட்டு தான். கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவரை கொண்ட ஒரே கட்சி திமுக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஆனா இங்கிருந்த ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருந்தார். கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்தவர், விஞ்ஞான ஊழல், 1,72,000 கோடி ஊழல் செய்து நம் தமிழ்நாட்டுக்கு தலை குனிவு ஏற்பட்டவர் இந்த பகுதியை சேர்ந்தவர். ஆக இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் அறிவார். 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் ஏழைகள் பரம ஏழைகளானதே மிச்சம். அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கடந்த 3 ஆண்டு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக ஆட்சி சிம்பிளி வேஸ்ட். 3 ஆண்டு காலம் உருண்டு ஆண்டிதான் மிச்சம். மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல. இந்த ஆட்சியில் ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குதா சொல்லுங்க? இந்த ஆட்சியில பரம ஏழையானதுதான் மிச்சம். தமிழக மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினால் ஊழல் செய்த திமுக அரசு மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என திமுகவினருக்கு அச்சம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. ஒரு நாளாவது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி நாடாளுமன்றத்தை முடங்கக்கூடிய சக்தி, தில்லு திராணி தெம்பு திமுகவுக்கு இருந்ததா? ஏன்னா பயம், ஏதாவது பண்ணா இந்த ஊழல் செய்த அரசாங்கத்தை கலைத்து விடுவார்களோ, அல்லது இந்த ஆட்சி மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்துவார்களோ, திமுக ஆட்சி மீது நடவடிக்கை எடுத்தவர்கள் ஒரு அச்சம். அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறிபோனதுதான் மிச்சம். தமிழகத்தையே திறம்பட ஆள திராணியற்ற ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்றப் போகிறாரா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்தியாவை காக்க இங்கேயே ஒண்ணும் பண்ண முடியல. 3 ஆண்டு காலம் உனக்கு ஆட்சி கொடுத்து குட்டிச்சவராக்குனதே மிச்சம். ஆக நான் ஏற்கனவே சொன்னேன், பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான். அப்படி ஸ்டாலினுடைய கதையை இங்கே கந்தலாகி கிடக்குது. இவரு போய் இந்தியாவை காக்குறாராம்.
ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களை ஸ்பெயினுக்கு அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் என்ன என மக்களுக்கு சந்தேகம். அதிமுக ஆட்சி மலரும் போது திமுகவினரின் 30,000 கோடி ஊழல் உட்பட அனைத்து விவகாரங்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. நீங்க இங்க இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபரை அங்க எதுக்கு அழைச்சு வெளிநாட்டுக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு அழைச்சு புரிந்துணர்வு ஒப்பந்தம் படி அவசியம் என்ன? சென்னைக்கு வரவழைச்சா அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு போயிருக்கலாமே. ஆக 30,000 கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சரே உங்களா ஆட்சி மீது குற்றம் சுமத்திருக்கிறார். அண்ணா திமுக ஆட்சி மலரும், இதற்கெல்லாம் விடுவு காலம் பிறக்கும். அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடுவதற்கான பலனை எதிர்காலத்தில் அனுபவித்தே தீர வேண்டும். ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. அதிமுக நிர்வாகிகள் மீது, தொண்டர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அதிமுக கட்சி பணியை முடக்கிறாராம். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி மாறினா காட்சியும் மாறும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல எத்தனை துறை இருக்குது, எவ்வளவு ஊழல் நடக்குது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நானும் முதலமைச்சர் இருந்துட்டு தான் வந்திருக்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் கிடையாது. ஆக நீங்கள் வேண்டுமென்றே எங்கள் மீது அபாண்டமான பழி சுமத்தி பொய் வழக்குகள் போட முற்பட்டால் அதற்குண்டான பலனை நீங்கள் எதிர்காலத்தில் அனுபவித்த தீர வேண்டும். கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் இன்று சூறாவளி பிரச்சாரம். கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தமிழகத்தில் 3 வருடமாக விடியா திமுக அரசு மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. தேவை எல்லாமே அதிமுக, எதுவுமே செய்யாத 3 வருஷம் திமுக. அதே போல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேட்பாளர் வச்சிருக்காங்க. அவங்க கணக்கில் இல்ல, அவங்க 4% 3% ஓட்டு, அவங்க 3வது இடத்துக்கு போவாங்க, நம்ம கணக்கிலேயே இல்ல. அவங்க 10 வருஷமா ஆட்சியில் அவங்க இருந்தாங்க, எதுவும் செய்யல. இங்க 3 வருஷமா இருக்கிற திமுக ஒன்றும் செய்யல. அதிமுக ஆட்சியில்தான் கோவை மாவட்டம் வளர்ச்சி அடைந்தது என கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் நிர்வாகிகள் பேட்டி. பல்வேறு திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டதாகவும் பெருமிதம். மக்களவை தேர்தலையொட்டி விழுப்புரம் நகர பகுதிகளில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பு. வீதி வீதியாக சென்று கழக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து பிரச்சாரம். அதிமுகவின் எதிர்காலத்தை கணிக்கும் அண்ணாமலை தேர்தலுக்கு பிறகு கிளி ஜோசியம் தொழில் செய்யலாம். மலை போல் இருக்கும் அதிமுகவை விமர்சிக்க அரசியல் அப்ரண்டிஸுக்கு எந்த தகுதியும் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு காவல்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். அரசியலுக்கு வந்து இப்போ தான் அப்ரெண்டிஸ் அவர். இங்கே எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்போது எப்படி கட்சி டிடிக்கு போவோம்? இவர் ஏதாவது கிளி ஜோசியக்காராட்டாரா எனக்கு தெரியல. எனக்கு தொழில் கையில் வச்சுக்கிறார், ஆருடம் பார்க்குறது. இனிமேல் எழுதிடுவார், அண்ணாமலை போர்டை போட்டு இங்கே ஆருடம் பார்க்கப்படும், கிளி ஜோசியம் பார்க்கப்படும் சொல்லிவிட்டு அந்த போர்டு போட்டு வேணால் அவர் கீழே உட்காந்து அவர் எதிர்காலத்தில் அவரை பொறுத்தவரை அந்த தொழிலை நடத்துறதுக்கு வசதியாக தான் சொல்கிறாரு. கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அரசியல்வாதி. வேடந்தாங்கல் பறவை போல சீசனுக்கு வந்து செல்பவர் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் சாடல். என்னைக்கு ஒரு நாள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடலாம், என்னைக்கு ஒரு நாள் இன்ஸ்டன்ட் சாம்பார் வச்சுக்கலாம் வீட்டில், என்னைக்கு ஒரு நாள் இன்ஸ்டன்ட் ரசம் வைக்கலாம்,
என்றைக்கும் இன்ஸ்டன்ட் குழம்பு வச்சுக்கலாம். ஆனால் வீட்டு சமையல் தான் என்றைக்கும். அது மாதிரி இன்ஸ்டன்ட் இதெல்லாம் ஒரு சீசனல். வேடந்தாங்கல் பறவை போல் இதெல்லாம் வந்து ஒரு சீசனல் பொலிட்டிஷியன். அதிமுக இல்லாமல் போய்விடும் என்று சொல்வதற்கு அண்ணாமலை என்ன ஜோசியரா? அண்ணாமலைக்கு அரசியலே தெரியாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன். அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? நான் கேட்குறேன், அவர் என்ன விஸ்வாமித்திரா? எங்கள் கட்சி அழிஞ்சு போகுது. விஸ்வாமித்திரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா. அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவரை பற்றி தெரியும். அவருக்கு அரசியலே தெரியாது. அண்ணாமலை டெல்லி தலைவர்களை தலையாட்டி பொம்மைகளாக மாற்றி ரோட் ஷோ என்ற பெயரில் ஏமாற்றி வருகிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. சென்னையில் திமுக MP MLAக்கள் எந்த வளர்ச்சி பணிகளையும் செய்யவில்லை. அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா குற்றச்சாட்டு. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம். தமிழக உளவுத்துறை IG செந்தில்வேலன் உத்தரவின் பேரில் அதிமுக தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார். நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வலியுறுத்தல். போதைப்பொருள் கடத்தலில் ஈட்டிய சுமார் 40 கோடி ரூபாயை திரைப்படம் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஜாஃபர் சாதிக் முதலீடு செய்திருப்பது கண்டுபிடிப்பு. அமலாக்கத்துறை விசாரணையில் அம்பலம். ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் மீது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது NCB. 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணை விரைவில் நடைபெறும் என தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 31 கிலோ குட்கா பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குட்கா நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சம். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சார களத்தில் கட்டுக்கட்டாக பணத்தை பானையிலிருந்து எடுத்த திருமாவளவன். சாமானிய மக்கள் 50,000 ரூபாய் எடுத்துச் சென்றாலே பிடித்து கெடுபிடி காட்டும் தேர்தல் ஆணையம் விசிக பிரச்சார களத்தை கோட்டை விட்ட பின்னணி என்ன என்று மக்கள் கேள்வி. திருச்செந்தூரில் கனிமொழிக்கு பிரச்சாரம் செய்தபோது உளறி கொட்டிய வாரிசு அமைச்சர் உதயநிதி. சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் எத்தனை தொகுதிகள் என தெரியாமல் பேசியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. எங்க ஊர்க்கா சொல்லு. 2021 மர்க்கா சொல்லு. 2021 திருச்செந்தூரில் வாரிசு அமைச்சர் உதயநிதி பிரச்சாரத்திற்காக ராட்சத மோட்டார் இயந்திரம் மூலம் சாலைகளை சேதப்படுத்திய திமுகவினர். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி 30 அடி உயர இரும்பு கொடிக்கம்பங்கள் நடுவதை தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்ளாத அவலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உதயநிதி தேர்தல் பிரச்சாரத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல். நகருக்குள் நுழைய 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நாமக்கல் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் காலனியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரிடம் அடிப்படை வசதிகள் செய்து தராதது குறித்து பொதுமக்கள் சரமாரி கேள்வி. பட்டியலினத்தவர் என்பதால் திட்டங்களை நிறைவேற்றவில்லையா என கேள்வி எழுப்பியதற்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய வேட்பாளர் பிரச்சாரத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஓட்டம்.
மக்கள் கூட்டம் இல்லாமல் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்ற பாஜக ஊர்வலம். கோவையில் பிசுபிசுத்த பாஜகவின் ரோட் ஷோ. வடசென்னையில் 74 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமலும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்காமலும் விடிய அரசு வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த குன்றத்தூரில் 1.5 டன் தங்கம் பறிமுதல். ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்டதால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பிரபல ரவுடி மர்ம மரணம். காவலர்களே அடித்துக் கொன்றதாக மனைவி பரபரப்பு புகார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் கிரிக்கெட் விளையாடியது தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே மோதல். ஒருவரை ஒருவர் கட்டைகளை கொண்டு தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. ஆம்பூர் அருகே டாஸ்மாக் மதுபானங்களை ஏற்றி சென்ற மினி லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் சிதறி கிடந்த மதுபாட்டில்களை அள்ளிச் சென்ற மதுப்பிரியர் போலீசாரை கண்டதும் அங்கேயே போட்டுவிட்டு ஓட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து கருப்பு கொடி கட்டி போராட்டம். நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக பேனர் வைத்ததால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நிறுத்தப்படும் என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்வு. தமிழ் புத்தாண்டு தினத்தில் பூக்களின் விலை அதிகரிப்பால் பொதுமக்கள் கவலை. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை அருகே பூ வியாபாரி மீது பெட்ரோல் குண்டு வீசி கொல்ல முயன்ற வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றிய நபர் சிறையில் அடைப்பு. விடிய ஆட்சியில் பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் தலை தூக்குவது நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் அச்சம். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் மது போதையில் தேசிய நெடுஞ்சாலையில் நடுவே நடைப்பயிற்சி செய்து குடிமகன் அலப்பறை. விடியா ஆட்சியில் தமிழகம் மது அரக்கர்களின் கைகளில் சிக்கி சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 54,840 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 75 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் 6,855 ரூபாய்க்கு விற்பனை. IPL தொடரின் 27வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் வெற்றி. பஞ்சாப் அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.